சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஆமென். ஹalleluya. Praise the Lord. ஆண்டவர் அங்கே சொல்லிருக்காரு, என்னை கேளு. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்துல அநேக காரியங்கள் தெரிஞ்சு பார்த்தோம். இப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற காரியங்கள் என்னச்சுன்னா, இதோடைய சாராம்சம் எப்படி இருந்துச்சுன்னா, பெற்றுக்கொள்வதற்கு ஆயுதமாகும். ஆமென். Let us prepare to receive. பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஆண்டவர் திட்டங்களை வைத்து செய்ய இருக்கிறார். அவர் ஏற்கனவே நம்ம புதிய ஏற்பாட்டை பார்த்திருக்கிறபடி கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அவர் செய்து முடித்திருக்கிறார். இப்பொழுது நாம் என்ன பண்ண சொன்னா, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப எங்க நம்ம முக்கியமா கவனிக்கணும்னு சொன்னா, வாக்கு தத்தங்களில் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், அதை அறிந்து கொள்ளுகிறோம். ஆனா அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வது அல்லது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்களை என்ன பண்ணு சொன்னா, நம்ம மைண்ட்ல இருந்து எடுத்து போட வேண்டியது நிறைய இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கீங்க. நீங்க ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சரிங்களா? இதை என்ன பண்ணிடாதீங்க, ரொம்ப சாதாரணமா எடுத்துடாதீங்க. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை என்ன பண்ணிடாதீங்க, சாதாரணமா எடுத்துங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி சாதாரணமா தெரியுதுன்னா அண்ணாந்து மேல பாருங்க. சரிங்களா? மேல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா உண்டாக்குனாருன்னு அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர். ஆமென். என் தேவனால் கூடாத காரியம்னா கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் சரி, அது எப்படிப்பட்டது, எனக்கு புரிஞ்சாலும் புரியாலும் சரி, எனக்கு சின்னதா தெரிஞ்சாலும் பெருசா தெரிஞ்சாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, முடிகிறதா இருந்தாலும் சரி, முடியாது இருந்தாலும் சரி, என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துக்குள்ள நீங்க வந்துருங்க. ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்டவர். சரிங்களா? அவர் என்ன பண்ணிடாதீங்க, மனுஷனுடைய லெவல்ல இறக்கிடாதீங்க. ரொம்ப முக்கியமானது. திரும்ப நான் சொல்றேன், மனுஷனுடைய லெவலுக்கு இறக்கிடாதீங்க. Don't bring him down to the level of man. Is beyond our imagination. Amen. Praise the Lord. நம்மளால எண்ணி கூட பார்க்க முடியாது. அதுதான் அந்த வாசிச்ச போன வாட்டி இது எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். இதாவது சரிங்களா? இப்படிப்பட்டவர் தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் தான் நம்முடைய தகப்பனார் இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, என்னை கேளும். சரிங்களா? என்னை கேளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கேட்கணும்? ரொம்ப முக்கியமானது. இதையும் வந்துருங்க, கேட்கணுமா? சரிங்களா? அது வந்துடும். அதுவே நம்ம ஒரு சில வசனங்களை கொண்டு பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் போயிட்டே இருக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். Praise the Lord. அவர் சொல்றாரு, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு. Praise the Lord. ஏனென்றால் கேட்கிற எவனும், கேட்கிற எவனும், அதை கேட்க சொல்றாரு. ஏன்னா யார் இடத்துல கேட்கிறோம் ரொம்ப முக்கியமானது. எல்லா இடத்துலயும் கேட்கறது எல்லாம் அது ரொம்ப முக்கியம். சொல்ற கேளுங்க. ஏன் கொடுக்கிற எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் நான். இடத்த சொல்றாரு, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ரொம்ப முக்கியம். பேசிக்கொள்ள அப்ப நான் கேட்கறது என்ன, சும்மா விளையாட கேட்கறது. கேட்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்தவனாய் கேட்க தெரியும். ஆமா, கேட்கறது சும்மா கேட்கறது இல்ல. ஏதோ பேசுறாங்க, மரத்துல ஒரு நல்ல விட்டுட்டா ஏதோ ஒரு பழம் ஓடும், ஏதாச்சும் ஒண்ணு. அப்படி இல்லை. You ask, you know why you ask, and to whom are you asking? ஏன் கேட்கிறோம், யாரிடத்துல கேட்கிறோம் என்ப தெளிவு எனக்கு இருக்கணும். இது என்ன பற்றினது அல்ல. திரும்ப எடுத்து, இது என்னை பற்றினது அல்ல, இது அவரை பற்றியது. கேட்கிறது என்னை பற்றியது அல்ல. ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல நான் அவருடைய பிள்ளையை மாறுகிறேன்.
புரியுதா உங்களுக்கு? இந்த பிள்ளையா மாறின உடனே எனக்குன்னு என்ன இருக்குது? சில சுதந்திரம் இருக்கிறார், எனக்குன்னு உரிமைகள் இருக்கு, எனக்குன்னு இந்த என்ன காரியங்கள் அவர் எனக்கு வைத்து இருக்கிறார். இது எனக்கு தெளிவு இருக்கணும் என்ன. புரியுதா உங்களுக்கு? என் கிரியையினால் அல்ல, தேவ கிருபையினால் இது எனக்கு உண்டா இருக்கிறது. அப்போ இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல உடனே என்ன சொன்னா என்னுடைய மைண்ட் மாறும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே என்ன, என் சிந்தை மாறும். என் சிந்தை மாறினால்தான் நான் என்னுடையவைகளை சுதந்திரிக்க முடியும். என் சிந்தை மாறாம என்ன பண்ண முடியாது, சுதந்திரிக்க முடியாது. வாசிக்கலாம் மத்திய 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அப்படின்னா தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது. அப்போ யாரிடத்துல கேட்கிறோம் சொன்னா நன்மையானவைகளை கொடுக்கிறவர். ஆமா, அதுல சொல்றாரு அதிக நிச்சயம், நிச்சயமா நன்மையானதை மாத்திரம் தான் கொடுக்கிறவர். யார் இடத்துல கேட்கிறீங்க? நன்மையானதை கொடுக்கிற இடத்துல கேட்கிறீங்க. மைண்ட் கிளியரா இருக்கணும். அப்ப நான் ஒருத்தர் போய் கேட்கிற இடத்துலன்னா அவருக்கு எதை கொடுத்தாலும் எப்படி இருக்காது எனக்கு? ஆமா, இது தெளிவா இருக்கணும். நன்மையானது. சரிங்களா? கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல 9-11. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9-11. நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளை மாற்றிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கொலோசியருக்கு பரிசுத்தவான்களுக்கு எழுதும்போது அவர் சொல்றாரு, இது நிமித்தம் நான் அதை கேட்க நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கடைசியில முடிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஜெபம் பண்றேன், அதே மாதிரி என்ன செய்யறேன்? கேட்கிறேன் ஆண்டவர்கிட்ட. உங்களுக்காக ஆண்டவர்கிட்ட நான் என்ன பண்றேன்? கேட்கிறேன், வேண்டுதல் செய்கிறேன் சொல்றாரு. அப்போ அந்த கேட்கிறது என்பது மிக அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. சரிங்களா? ரைட். அவர் சொல்றாரு, இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்க நாள் முதல். அப்போ யாருக்கு கேட்க முடியும்? For whom I can ask. இப்ப நான் எனக்காக ஒன்றை கேட்கணும்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்? நான் கேட்கிற போது பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலையில நான் நிற்க வேண்டும். ரொம்ப முக்கியமானது. கேட்கலாம், ஆனா கேட்கிற நான் என்னது? பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில இருக்கணும். பவுல் சொல்றாரு, எப்போ உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், உங்களுக்காக வேண்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, அதை கேட்ட நாள் முதல். எதை கேட்டாரா? 3ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோரும் மேலுள்ள உங்கள் அன்பை குறித்து நாங்கள் எதை குறித்து கேள்விப்படுறாங்க? 2 காரியம். ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம். 2வது, பரிசுத்தவான்கள் மேல் உள்ள அன்பு. 2 இதான் நமக்குள்ள இருக்கணும். கேட்கிற யாவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். நல்லா புரிஞ்சு, கேட்கிற யாவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஆனா கேட்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் என்றால், கிறிஸ்து இயேசுவின் மேல் அவனுக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். 2வது, பரிசுத்தவான்கள் மேல் என்ன இருக்கணும்? அன்பு. இது 2 முக்கியமானது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆன்சர்ட் பிரேயர். ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொன்னா உங்களுடைய ஜெபம் என்ன பண்ண முடியாது? தட்டப்பட முடியாது. These are very very important for you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சரிங்களா? அங்க இயேசு பாத்தீங்கன்னா இப்ப சொல்லி கொடுக்கிறாரு. யோவான் 14ஆம் அதிகாரத்துல 13-14 வாசிக்கிறேன். அங்க இயேசு சொல்லி கொடுக்கிறாரு, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ
குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி செய்வேன். என் நாமத்தில் எதை கேட்டாலும் என்ன பண்ணுவேன்? அதை செய்வேன். உறுதி அவங்களுக்கு சொல்றேன். இயேசு ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லிக் கொடுக்கிறார். என் நாமத்தினால, இயேசு என்ற நாமத்தினால நான் கேட்கும் போது நிச்சயமாய் அவர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்க, யோவான் நம்ம புரியுறதுக்கு ஏன் கேட்கணும்? நிறைய நேரத்துல கேட்கறதுக்கு நம்ம தீர்விக்கிறது இல்ல, ஸ்பீட் அப் அதை என்ன பண்றது, அது குறித்து முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. யோவான் 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். Praise the Lord. Hallelujah. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்கள் இதுவரைக்கும் என்ன பண்ணீங்க? கேட்கல. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? கேளு. ஆமென். நான் இருந்தேன், எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிட்டேன். இப்ப நான் பிதாவிடத்துல போகிறேன். இப்ப நீங்க என் வேலையை செய்யுங்க. Praise the Lord. புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுவரைக்கும் நான் இருந்தேன், நீங்க கவலைப்படல. Because I was taking care. But now I'm going. நான் போறேன். நீங்க என்ன பண்ணணும்? இந்த பூமியில என் வேலையை செய்யணும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? Praise the Lord. உங்களுக்கு என்ன வேணும்? கேளு. அதான் சொல்றேன். Very important. நாம எதை கேட்கிறோம்? What are we asking? அதான் பிரச்சனை. கேட்கிறோம். எதை கேட்கிறோம்? பணத்தை கேட்கிறோம், வீடு கேட்கிறோம், வாசல் கேட்கிறோம், பலன் கேட்கிறோம், இதெல்லாம் கேட்கிறோம். என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, இதெல்லாம் கூட கொடுக்கப்படுகிற காரியம். இதெல்லாம் கூட கொடுக்க, இதை கேட்கிறோம். எதை கேட்கணுமோ அதை கேட்கறது நிறைய பேர் இல்ல. எதை கேட்கணுமோ அதை கேட்கறது இல்ல. அதான் பவுல் சொல்றாரு, நாங்கள் இதை கேட்ட நாள்ல இருந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணி என்ன பண்றோம்? வேண்டுதல் செய்யறோம். இந்த காரியங்களுக்கு வேணும். புரியுதா உங்களுக்கு? See, Christian life is not a life living like the world. உலகத்தை போல, உலகத்தாரை போல வாழ்வதற்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இது மேன்மையான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வித்தியாசமானது. இந்த பூமி அதை அறியாது. இந்த பூமி அதை அறியாது. இந்த பூமியில நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. நீங்க உங்க அப்பாவை சொல்ல, உங்க அம்மாவை சொல்ல, உங்க பாஸ்டர் சொல்ல, யாரை விட சொல்லலாம். நீங்க அதை கற்றுக்கொள்ள முடியாது. ஏன் சொன்னா, இது கிறிஸ்து இயேசுவில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. அவர் மூலமாய் தான் நீங்கள் அதை கண்டறிய முடியும். Praise the Lord. Hallelujah. என்ன சாட்சி கேட்கலாம், நல்ல சாட்சி கேட்கலாம். சாட்சி எல்லாம் குட், சூப்பர், எல்லாம் சொல்லலாம். ஆனா நான் அனுபவிக்க வேண்டுமானால் அந்த இயேசு எனக்கு நிஜமாய் மாற வேண்டும். Praise the Lord. It cannot be in the letter. எழுத்துல அவர் இருக்க முடியாது. எழுத்துல இருக்கிற வரைக்கும் அவர் எனக்கு உதவி செய்ய முடியாது. நான் அவரை புகழலாம், நான் பாடலாம், அவரை மேன்மைப்படுத்தலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா என் வாழ்க்கையில அனுபவிக்க முடியாது. As long as he is in the letter. எழுத்துல இருக்கிற வரைக்கும் முடியாது. அந்த எழுத்து ஆவியாவும் ஜீவனுமாய் மாறும் பொழுதுதான் நான் அனுபவிக்க முடியும். Praise the Lord. அது நீ போறதே இல்லை. அதனால இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உணர்வு பூர்வமாய் ஆராதிக்கிறோம். எமோஷனல், உணர்வு பூர்வமாய் தான் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அழுகுறோம், சிரிக்கிறோம், ஹாப்பியா இருக்கிறோம், எல்லாமே உணர்வு பூர்வமா. காரணம் எழுத்துலயே இருக்கிறாரு தவிர அவர் வெளிப்பாடுல பண்ண இஸ் நாட் மேனிஃபெஸ்டட். அவர் ஆதில வார்த்தை இருந்தது, என்ன பண்ணாரு? அது அந்த மாம்சமாகி யாவருக்கும் என்னது? வாசமாய். It was manifested. The light has to manifest. வெளிச்சமானது பிரகாசிக்கணும். There should be a manifestation. நல்லா புரிஞ்சுக்கணும். Jesus is not just a name. It should be a manifestation. இயேசு என்கிறவர் ஒரு பெயரா இருக்க கூடாது. இயேசு என்கிறவர் வெளிப்பாடா இருக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? ஒண்ணும் பண்ண முடியாது.
இவங்க ஹாப்பியா இருந்தாங்க. இயேசு இருந்தாங்க, ஹாப்பியா இருந்தாங்க. ஏன்னா எல்லாரும் இயேசு கூப்பிடுவாங்க. இயேசு போனா கூட போவாங்க. இயேசுக்கு சாப்பாடு வச்சா இவங்களுக்கு சாப்பாடு, ஹாப்பி. இப்ப இயேசு போயிடுவாரு. அதான் இயேசு போயிடுவாரு, உன்னை கூப்பிடணும். இப்ப இயேசு கூப்பிட முடியாது, ஏன்னா மாம்சத்துல கிடையாது. யாரும் பீட்டரை கூப்பிட மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இயேசு கூப்பிடுவாங்க, ஏன்னா இயேசு வந்தா அங்க என்ன இருக்கும்? அற்புதம், சுகம், அங்க எல்லாமே கிடைக்கும். இயேசு வந்தா பீட்டரை கூப்பிட மாட்டாங்க. பீட்டர் வந்தா மீன் கிடைக்கும். இவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? இப்ப அவங்க உங்களை கூப்பிடணும்னு சொன்னா then you must have a revelation of me. என்னை குறித்த வெளிப்பாடு உண்டு இருக்கணும். அப்பொழுது உன்னை அழைப்பார்கள். வேதம் சொல்கிறது, இவர்கள் படிப்பறிவு இல்லாதவங்க, கல்லாதவர்கள், ஆனா இவ்வளவு அழகா பேசுறாங்களே இவங்க. அப்ப சொல்லும்போது சொல்றாங்க, இவர்கள் இயேசுவோடு இருந்தார். Praise the Lord. What was happening there? It is not the old same Peter. பழைய பேதுரு இல்ல, மீன் பிடிச்ச பேதுரு இல்ல, இயேசுவோட கூட நின்று அந்த வெளிப்பாட்டை பெற்றவன் பேசிக் கொண்டிருக்கிறான். ஆமென். ஹalleluya. அப்பதான் மாறுது. புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்குள்ள புரிய வேண்டிய காரியம் சொன்னா, நான் எதை கேட்கிறேன்? What am I asking? எதை கேட்கிறேன்? எதுக்காக கேட்கிறேன்? ஏன் கேட்கிறேன்? எதை கேட்கிறேன்? எதுக்காக கேட்கிறேன்? எனக்கு தெரியும். வீட்டுல பிரச்சனை இருக்க கூடாது, சமாதானம் இருக்கணும். ஏன் கேட்கிறேன்? யாருக்கும் கேட்குதே இல்லை. ஏன் கேட்குறீங்க? காசு வேணும், நிறைய காசு வேணும். ஏன் கேட்குறீங்க? வீடு வாடகை கட்டணும், இல்ல வீடு மெயின்டைன் பண்ணணும், வண்டி வாங்கணும், சாப்பிடணும். எந்த ஃபோக்கஸ் பாருங்க. நம்ம ஃபோக்கஸ்லாம் என்ன எங்க இருக்குது? எதுக்கு கேட்கிறோம்? இயேசு பின்னாடி வந்தாங்கல்ல எல்லாரும், என்ன சொன்னாரு? ஏன் என் முன்னாடி வரீங்க தெரியுமா? சாப்பாடு கொடுத்தல்ல, அற்புதம் செஞ்சல்ல, அதுக்குதான் வரீங்க. You're not coming for me. எனக்காக இல்லை, என் அற்புதங்களுக்காக பின்னே வருகிறீர்கள். அது உதவாது. அதனாலதான் சிலுவையில் அறியும் போது ஒருத்த முடியாது. Because they need a hero. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. Everybody wants a hero. Nobody wants to see the manifestation of Jesus. தாங்கள் உருமாற்றப்படுவதற்கு ஒருவரும் ஆயத்தமா இல்லை. யாரோ ஒருவர் தங்களுக்கு செய்வார் என்பதற்கு எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறாங்க. அதான் ப்ராப்ளம். அதான் சொல்லுவேன், ரொம்ப ஜாக்கிரதையா. சும்மா வந்து அற்புதங்களை எதையும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க முன்னேறவே மாட்டீங்க. சாட்சியா மாறினீங்கன்னா முன்னேறுவீங்க. சும்மா உட்காந்து அற்புதத்தை பேசாதீங்க. அற்புதம் பார்த்து இந்த மாதிரி தான் இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். ஒன்றுக்கும் உதவாது, ஒன்றுக்கும் உதவாது. ஆமா, if you are not going to be manifesting him, அவர் உங்கள் வாழ்க்கையில அவர் வெளிப்படாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாது. Come into this understanding. ரொம்ப முக்கியமானது. நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணோம்? லைஃப் லாங் இருந்து ஒரு சாட்சி இருக்காது. எல்லாரும் வாழ்ந்தது போல நீங்களும் வாழ்ந்தது. பணம் சேர்க்கணும், சரிங்களா? நம்ம கிட்ட வந்து காசு இருக்கு, பணம் சேர்க்கணும். என்ன செய்வோம்? அதான் வேலைக்கெல்லாம் போயிருக்கிறோம், சம்பாத்தியம் வருது, செலவு பண்ணிட்டு இருக்கோம், போட்டு மாசம் கடன் எல்லாம் கிடையாது நமக்கு. இப்போ பணம் சேர்க்கணும். நம்ம மாசம் தோறும் என்ன செய்வோம்? இன்வெஸ்ட்மெண்ட். அதான் எங்கேருந்து பண்றது? இப்போ என் செலவு 10 ரூபா வாங்குறேன், 10 ரூபா செலவு பண்றேன். நல்லா கொஞ்சம் கடன் எல்லாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 10 ரூபா வாங்குறேன், 10 ரூபா செலவு பண்றேன். இப்போ நான் மாசம் சேர்க்கணும், சொல்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மாசம் சேர்க்கணும். என்ன செய்வோம்? என்ன பண்ணுவோம்? சுருக்கணும். இது நம்ம மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? இதான் நம்ம பிரச்சனை. நம்முடைய இது எல்லாமே என்ன? நம்ம யோசனை. நம்மளால நம்ம யோசிக்க முடியாது. இதே காரியம் வந்து ஏராளமாய் தாராளமாய் வரும்ன்றது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்து 12 கூட நிறைய எடுத்தது. ஆமாவா இல்லையா? யார் தெரியுமா?
அவர் யாரும் தெரியும், நீங்க யாரு? அவர் யாரும் தெரியும், நல்லா புரிஞ்சுங்க. அவர் யாரும் தெரியும், நீங்க சொல்லவே மாட்டேன். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி அவர் சர்வ வல்லவர். நான் என்ன யாரு? Am I reflecting as a son of God? தேவனுடைய புத்திரனாய் வெளிப்படுகிறேனா அல்லது இந்த மார்க்கெட்டிங் பண்றோம் பாருங்க, பொருளே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, பொருளே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. நீங்க அப்படிதான் நிறைய பேர் you have not tasted him. அவரை ருசித்தது இல்ல, அவர் வாழ்க்கையில வெளிப்பட்டது இல்ல. எழுத்துல படிச்சுட்டு இன்னைக்கு பிரச்சனை, எழுத்துல படிச்சுட்டு இன்னைக்கு சாட்சி. அவர் நல்லவர், நல்லது செஞ்சா நல்லவர், நல்லது செய்யலன்னா என்ன சொல்ற? ஏன் நான் சொல்றேன்னா, இட் இஸ் கேளுன்னு சொல்லியிருக்காரு. கேட்டு என்ன பண்ணுவாங்க? உலகத்தையே தரன்றாரு, ஜாதிகளை தரன்றாரு, எல்லாமே தரன்றாரு. There's nothing he has kept away from you. உங்களிடத்துல இருந்து எதையும் அவர் என்ன பண்ணல, ஒதுக்கி வைக்கல, எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அப்ப அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய தருணத்துல அல்லது அந்த ஸ்தானத்துல அல்லது அந்த மனநிலையில நான் இருக்கிறேனா? What am I asking? அழிந்து போகிற உலக பொருளுக்கு அதான் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி இதுதான் கேட்டு பிரச்சனை வரக்கூடாது. சரி, ரைட். ஏன் பிரச்சனை வரக்கூடாது? அதுக்கு வரணும். ஏன் பிரச்சனை வரக்கூடாது? ஏன்னா நான் சமாதானமா இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? நல்ல ஒரு நாளில பேசிட்டு இருந்தாரு. You know why God blesses you? கர்த்தர் ஏன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிட்டு கர்த்தரை விட்டு தூரம் போறது இல்லை. உன்னை ஆசீர்வதிச்சா இன்னும் கிட்ட வரணும். சொல்லுவாங்க, இன்னும் கிட்ட வரணும். 4 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்காரு. இப்ப 5 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு என்ன இருக்கு? ஆசீர்வாதம் வந்த உடனே பின்னாடிதான். ஏன்னா ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்றதுக்கு நேரம் பார்க்கிறேன். அதனால எனக்கு நெருக்கங்கள் வரும் பொழுது தேவனை தேட தெரியுது. விசாலத்துல டைம் இருக்கு. ஏன்னா everything is in the letter, it's not in the manifestation. எல்லாமே எழுத்துல இருக்கிறது, வெளிப்பாட்டுல இல்லை. இந்த வெளிப்பாடு இல்லாததுனால நாம என்ன பண்றோம்னு சொன்னா, ஏதோ தான ஒரு வாழ்க்கையை ஓடிக்கொண்டு இருக்கிறோம். வாசிக்கலாமா? அது சொல்ற யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்னிலும் உங்களிலும் அந்த வார்த்தை தான் முக்கியம். நிலைத்திருந்தால், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் என்னிலும் என் வார்த்தையும் என் வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யும். இதெல்லாம் மாறாது பிரமாணங்கள். இந்த பிரமாணங்கள்லாம் மாறவே மாறாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நிலைத்திருக்கணும். எதுல? நான் அவரிலும் அவர் வார்த்தை என்னிலும் நிலைத்திருக்கும். It should be there. அப்ப என்னுடைய லைஃப் ஸ்டைல் மாறும். புரியுதா உங்களுக்கு? என் வாழ்க்கை மாறும். ஏன்னா நிலைத்திருக்கிறேன் நான் அவரிலே, அவர் வார்த்தைகள் நிலைத்திருக்கிறபடினாலே என் ஜீவியமானது என்ன இருக்கும்? அவருடைய வார்த்தையிலே தான் வெளிப்படும். Praise the Lord. கர்த்தருடைய வார்த்தை எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை பார்க்கலாம். நீங்க என்ன நிலைத்திருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்க செயல்பாடுல பார்க்கலாம், உங்க குடும்பத்துல பார்க்கலாம். ஒவ்வொன்றிலும் நீங்க என்ன பண்ணலாம்? ருசிக்கலாம். என் வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்கக்கூடியது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். ஆமென். சோ அதனால கேட்கணும். சோ கேட்கிறது என்ன? கேளுங்க. கூட கொடுக்கப்படுறதை கேட்காதீங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியில உள்ள காரியங்களை கேட்க போறோம். சரிங்களா? இப்ப பவுல் வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா, அவங்களுக்கு ஜெபம் பண்றாருல்ல, அந்த ஜெபத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாரு சொல்லிட்டு, prepare to receive, பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகும். சரிங்களா? அந்த டைம் இப்ப வந்து அதை எடுக்க போறேன். பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகும். ரைட். அங்க எழுத போற சொல்றாரு, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். The first point. நம்ம வாசிச்சல்ல கொரிந்தியர்ல கொலோசியர்ல வாசிச்சோம் 1ஆம் அதிகாரம். அத வாசிச்சோம்.
9ஆம் வசனத்துல 11 அதுல இருந்து தான் எடுக்க போறேன் இன்னைக்கு. அந்த இதுல இருந்து இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? ரைட். அங்க முதலாவது சொல்லப்பட்டு நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். ஆமென். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு சொன்னா, முதலாவது ஞாபகம் வச்சுக்கல, கேட்கறதுக்கு முன்னாடி என்ன தெரியணும் உங்களுக்குன்னா, தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா சித்தத்தை தெரியாம நீங்க என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னா அவர் செவி திறக்காது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய சித்தம் இல்லாம நீங்க ஜெபிக்கிற எந்த ஒரு ஜெபமும் அவர் செவி திறக்காது. சரிங்களா? ஞாபகம் அந்த வசனத்தை குறிச்சு வச்சுங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15. அப்ப அந்த சித்தத்தை அறியணும். சரிங்களா? ரைட். அப்ப அந்த சித்தத்தை நாம் அறியுறது எங்க அறியுச்சுன்னா வேதத்துல இருந்தா அறிய முடியும். வசனத்துல இருக்கு. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப வாசிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வாசிங்க. 7:17 7:17. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று யாரு அங்க என்ன போட்டு வாசிங்க. யாரு வசனத்தை கரெக்டா பிடிச்சிருங்க. அவருடைய சித்தத்தின்படி இல்ல அவருடைய சித்தத்தின்படி செய்ய சித்தம் செய்கிறவன் மனது தேவ சித்தம் நான் செய்யணும் என்பது என் இருதயத்துல என் ஆழத்துல இருக்குது. அந்த எண்ணம் வரும்போதே ஆண்டு சொல்றாரு, அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். அப்ப என்ன அர்த்தம்? இது தேவனிடத்திலிருந்து வந்தது, இது தேவனிடத்திலிருந்து வரல என்பதை அவன் அறிந்து கொள்வான். ஏன் அவன் இருதயம் எப்படி செட் பண்ணிட்டான்? இப்ப இருதயத்தை நல்லா புரிஞ்சுங்க. என்ன செட் பண்ணிருக்கிறான்? தேவனுடைய சித்தத்தை நான் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு தேவ சித்தத்தை நான் சொல்லி தேடுறதுக்கு நேரம் பத்தாது. டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா சொல்லப்படுது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? The minute he decides I want to do the will of God, நான் தேவ சித்தத்தை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி அவன் என்ன பண்றான்? தன் மனதில் அவன் வந்து செய்யணும்னு மனதில் எடுத்துட்டான் டிசிஷன். ஆண்டு சொல்றாரு, you will know it. Praise the Lord. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு தெளிவா தெரியும், தெரியாமலாம் இருக்காது. பிரச்சனை என்னன்னு சொன்னா நாம சுயத்தை வச்சிருக்கோம். அப்ப என்ன ஆகும்னா தேவ சித்தத்தை செய்யக்கூடாதபடிக்கு போறதுக்கு காரணம் என் சுய சித்தம் என்னை ஆளுகிறது. சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இயேசு ஏற்றுக்கொண்டாச்சு, இயேசுவை ஏத்தாச்சு. இப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நம்முடைய உறவினர்கள் இருக்கிறாங்க, மாம்சத்தின்படி உறவினர்கள் இருக்கிறாங்க. இப்ப என்ன ஆகும்? அவங்களுடைய காரியங்களை வைக்கும் போது நம்ம நல்லா தெரியும் அங்க ஆண்டவர் மகிமைப்பட போறதே கிடையாது. நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா என்ன பண்ணுவோம்? அங்க போக கூடாதுன்னு இருக்கு. ஏன்னா அங்க ஆண்டவர் அங்க மகிமைப்பட போறதே இல்ல. தேவன் மகிமைப்பட கூடாத இடத்துல நான் என்ன பண்ண கூடாது? இருக்க கூடாது தெரியும். ஆனா புரியுதா? என்ன பண்றோம்? ஏன் அந்த உறவை நம்ம என்ன பண்ண முடியாது? பாதிக்க முடியாது. போறோம். இன்னைக்குதான் பிரச்சனை. இப்ப தேவ சித்தம் தெரியலையா? தெரியும். தெரிந்தாலும் இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஒரு வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி, 4வது வாட்டி முடியாது. ஏன்னா உங்களுடைய மனசாட்சி அல்லது உங்களுடைய இருதயம் கடினப்பட்டு போகும். இப்ப ஆண்டவருடைய சித்தம் உங்களுக்கு கிடைக்காது. பேசினாலும் உங்களுக்கு புரியாது. இதான் பிரச்சனை. நான் செய்யறதே செய்வேன், எனக்கு விரும்புறதுதான் பண்ணுவேன். ஆனா தேவ சித்தம் என்ன செய்யணும்? எப்படி செய்ய முடியும்? முடியும். அங்க ரொம்ப அழகா சொல்றாரு, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ செய்ய. அவ்வளவுதான். செய்யணும்னு அது பண்ணிட்டா அந்த மனசு இருந்த உடனே தெளிவா தெரியும் இது ஆண்டவதா ஆண்டவர் இல்லையா. தானே தெரியும்.
இதை மீறி போயிருந்தது, நல்லா கொஞ்சம் மீறி பண்ணுறது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, பிரச்சனை வரும்போது ஆண்டு ஓடி வரும்போது ஏன் பிரச்சனை வந்துச்சு? ஒவ்வொரு காரியம் ஞாபகத்துக் கொள்ளுங்க. நீங்க எதை செய்தாலும் அது விதைக்கிற மாதிரி, விதைக்கிறதுக்கு ஒரு அறுவடை உண்டாகும். அது நாளைக்கு உண்டாகும், நாளைக்கு உண்டாகும், வருஷங்கள் கழிச்சு கூட உண்டாகும். அது வரும்போது உங்களால் தாங்க முடியாது. புரிஞ்சுக்கீங்க, இதான் பிரச்சனை. ரொம்ப அழகா இருக்கும் அந்த நிலங்களை குறித்து சொல்லும் போது, இருதயம் ஆகிய அந்த நிலங்கள் வார்த்தை என்கிற விதை அது சொல்லும் போது, மூணாவது அந்த நிலத்தை குறித்து பேசுறதா சொல்றாரு. அது வளர்ந்து, நல்லா பாருங்க, வளர்ந்து கனி கொடுக்க போற நேரத்துல இது என்ன பண்ணுதான், இந்த முட்கள், உலக கவலைகளும் லௌகீக ஈச்சைகளும் அது என்ன பண்றது, நெருக்கிறபடியினால அது கனி கொடாமல் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வளர விடல, அப்புறம் வளர விட்டுருது. இப்ப என்ன வளர்ந்தாச்சு, என்ன அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, கனி கொடுக்கிற ஸ்டேஜுக்கு வருது, அப்புறம் முடிச்சோம். புரியுதா உங்களுக்கு? ஏன் எங்க இருக்கிற நீ யாரு? இன்னைக்கு விதைச்சது அறுவடை பண்ணிதான் ஆகணும். ஆமா, நம்ம தெரியும். அதனாலதான் சித்தத்தை அறியணும். தேவ சித்தம் என்ன, எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, ரொம்ப அழகா இருக்குது. நீ தேவனுடைய ஆலயம், உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நீ ஆவிக்குரியவன், மாம்சத்துக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த கிரியைகளை ஏன் போற, ஏன் அவங்கள போய் சிக்கிற, இவன் ஏன் பண்ற? நீ பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவை ஞாபகம், சிலுவை மரணம் தேவ சித்தத்தை தடை பண்ண முடியாது. பிரைஸ் லார்ட், புரியுதா உங்களுக்கு? தேவ சித்தம் என்ன? சிலுவை எத்தனை கொடுமையா இருந்தாலும் அந்த கொடுமையான பாரமான சாபமான சிலுவையிலே தான் தேவன் என்ன வச்சிருக்க, ரட்சிப்பை வைத்திருந்தார். பிரைஸ் லார்ட், புரிஞ்சுக்கணும். அந்த சிலுவையில இயேசு கடந்து போனாதான் நீங்களும் நானும் விடுதலையாக முடியும். அது எத்தனை கொடுமையா இருந்தாலும் தேவன் செய்த திட்டத்தை தடை பண்ண முடியல. ஆமென், அல்லேலூயா. புரிஞ்சுக்கீங்க, உங்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, அதன் ஊடாய் கடந்து செல்ல நீங்க ஆயத்தமாயிருங்க. ஏன்னா அவைகள் ஒரு நாளும் தேவ திட்டத்தை உங்க வாழ்க்கையில தடை பண்ண முடியாது. நீங்க தான் அலோவ் பண்றீங்க, நீங்க தான் தடை பண்றீங்க, அவைகள் அல்ல. ஆமா, நம்ம என்ன யூஸ் பண்ற வேர்ட் தடை, தடைன்னு யூஸ் பண்ணி பழகிட்டோம். இதெல்லாம் தடை, இதெல்லாம் தடை இல்ல. பிரைஸ் தி லார்ட். 40 நாள் உபவாச நாட்களை முடித்த பின்பு வேதம் தெளிவா இருக்குது. 40 நாள் முடிக்கிறாரு. ஆவியானவர் இயேசுவை பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்துக்கு அழைத்து செல்கிறார். பிரைஸ் தி லார்ட். Once for all he was finished there. அதுக்கப்புறம் வேதம் என்ன சொல்லுது, கெத்செமனே தோட்டத்துல தான் வந்தான். இல்லன்னு வச்சுங்களேன், நீங்க மீட் பண்ண வேண்டிய இடத்துல மீட் பண்ணலன்னா தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதான் புரிஞ்சுக்கணும். You must learn all these things. You must take the bull by the horn. பிரச்சனைகள் போராட்டங்களை கண்டு ஓடுறது இல்ல, கடந்து போகணும். அது நூடே போகணும். என்ன நீ குதிச்சாலும் சரி, 7 மடங்கு நீ பண்ணாலும் சரி, என் மேல மனத்தை கூட உன்னால வீச முடியாது. நீங்க பாட்டு துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்திக்கிட்டு இப்படி கர்த்தருடைய சமாதானத்துல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் என்ன வேணும், தேவ சித்தம். சரிங்களா? ரைட். இப்ப இந்த சித்தத்தை அறியறதுக்கு ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். ரொம்ப இதுக்குள்ள போகல, ஆனா உங்களுக்கு புரியுதுக்கா சார்? தேவ சித்தத்தை சொல்லும் பொழுது, சரிங்களா? ரைட், ஓகே. நம்பர் 1 சும்மா எடுத்துங்க, கொஞ்சம் கொஞ்சம். நான் நிறைய காரியம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல 8:17 ரோமன் சாப்டர் 8:17. தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாவே ஆமென், பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சித்தம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்மள மகிமைப்படுத்த விரும்புறாரு. யாரோட கூட? கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன சொன்னா, அதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற வழி பார்த்தா கிறிஸ்துவுக்குள்ள அப்ப அவரோட கூட பாடுபட்டால், அப்ப அவரோட கூட எப்படி பாடுபடுறோம்னு சொன்னா,
உலகத்தை வெறுத்து நடப்புச்சுங்க ஆவியில நடக்கும். அப்ப என்ன ஆச்சுன்னா we have to lose the world, we have to lose ourselves. சரி, நம்முடைய சுயத்தை இழக்கணும், எல்லாவற்றையும் இழக்கணும். இதான் பாடுபடுறது, எல்லாத்தையும் இழக்கணும். இதை இழக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா தேவ சித்தம் என்ன, நாம் மகிமைப்படுவோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம ஆயத்தமாகணும் இதுக்கு. இது என்ன, தேவ சித்தத்தை அறியிருக்கு. அடுத்தது தேவனுடைய சித்தம் சொல்லும் பொழுது சுகமா இருப்பது, நான் ஆரோக்கியமா இருப்பது தேவ சித்தமா வரணுக்குள்ள தேவ சித்தம். உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குது. அவர் மேலதான் எல்லாத்தையும் வைத்தார் ஆண்டவர். அவருடைய தழும்புகளால் என்ன பண்ணும், குணமாகும். It's a will of God. இது தேவனுடைய சித்தம். இது தேவனுடைய சித்தமானால் நான் என்ன பண்ணலாம், என் ஆரோக்கியத்தை கேட்கலாமா, என் சுகத்தை கேட்கலாமா, என் பலத்தை கேட்கலாமா, தேவ சித்தம். இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையான பரமபிதா அறிந்திருக்கார். அவர் நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயமா. அப்ப எனக்கு தேவைகளை சந்திக்கிற தேவனின் தேவையை சந்திப்பது தேவ சித்தமா? ஆம். அப்ப who provides for me? புரியுதா உங்களுக்கு? It's not the world. உலகம் அல்ல, என்னுடைய வேலை அல்ல, என் சம்பாத்தியம் அல்ல, என் தேவன் என் தேவைகளை சந்திக்கிறார். அது எப்படி உண்டாகும்? அது அவருடைய வேலை. புரியுதா உங்களுக்கு? அது அவருடைய வேலை. நம்ம என்ன பண்ணுச்சுன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம தேவனுடைய திட்டத்தை தேடணும். அவர் சித்தம் என்ன, நாம என்ன பண்ணக்கூடாது, அவருக்காக ஏதாச்சும் புதுசா செய்ய ட்ரை பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன சட்டை போடணும், என்ன போடணும், நீங்க போடணும். நீங்க நிறைய பேர் அதை போய் கேட்கறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அது உங்க கையில கொடுத்துருக்காரு. புரியுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கிறது. எந்த இடத்துக்கு காட்டுற இட்ஸ் a sovereignty of God. அப்படின்னா உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய வைக்கிறார், அந்த இடத்துல தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஓடணும். நான் என்ன ட்ரெஸ் போடணும், நான் எப்படி தலை செய்யணும், ஷார்ட்டா வெட்டணுமா, முடிய நீட்டமா முடிய விடணுமா, புரியுதா உங்களுக்கு? நான் சுடிதார் போடுறதா, இல்ல சாரி போடுறதா, இல்ல பேண்ட போடுறதா, சூட்டை போடுறதா, இதெல்லாம் ஆர்டர் கேட்கவே இல்லை உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். தெளிவா இருக்கல, எதுக்கு கொண்டு போறதுக்கு, எதுக்கு கொண்டு போறீங்க, சித்தம் எதுன்னு சொல்லிட்டு. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு எதெல்லாம் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு பாதகமா இருக்குதா உங்களோட இடைப்படுவார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சோ அந்த இதுக்காக என்ன சாப்பிடுறது, வெஜிடேரியன் தான் சாப்பிடணுமா, நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடணுமா, புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் தேவையில்லாதது. இதுக்குள்ளதான் நம்ம தேவையில்லாம இதை போய் கொண்டு இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் அவசியமே இல்லாதது. நகை போடணுமா, நகை போடக்கூடாதா, இதெல்லாம் அவசியமே இல்லாதது. இவைகள் எல்லாம் அழிந்து போகிறவைகள். இவைகளை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, நேரத்தை செலவு பண்ண. எதற்கு செலவு பண்ணணும் நேரம் சொன்னா, தேவ சித்தம் என்ன, என் காரியங்களை நான் அவருடைய திட்டத்தை செய்வதற்கு தேவன் எனக்கு வைத்த காரியம். நான் யாரும் சில சுதந்திரவாளி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப தேவ சித்தம் என்ன செய்யணுமா? எல்லாவற்றிலேயும். எல்லாவற்றிலேயும் என்ன இருக்கு அதுல? அதுக்குள்ள என்ன இருக்கு? அடங்கிச்சா? பிரச்சனை வருது, போராட்டம் வருது, வலி வருது, வேதனை வருது, எல்லாம் அடங்கிச்சா அதுக்குள்ள? இல்லையா? நன்மையானாலும் தீமையானாலும் உள்ள வந்துச்சா இல்லையா? பெருமையானாலும் எனக்கு கனமானாலும் என்ன சொல்றது, அவமானமானாலும் நிந்தையானாலும் உள்ள வந்துச்சா? என்ன செய்ய சொல்றாரு? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானது. இந்த ஹார்ட் கிரியேட் ஆகணும். இது அவர் சீக்கிரத்துல வராது. ஏன்னா யாரும் சேர்த்து பேசிட்டு நமக்கு உடனே கோபம் ஏறும், ஸ்தோத்திரம் வராது, அவ்வளவுதான் வரும். புரியுதா? இப்ப இது என்னது தேவை? சித்தம். அவர் சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு வேணும். அதாவது சகல ஞானத்தோடும் விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற ஸ்தோத்திரம் பண்ண சொல்ற. ஏன் அந்த ஸ்தோத்திரம் பண்றோம்? அதான் புரிஞ்சுக்கிட்டு நீங்க. அந்த ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய அர்த்தம் என்ன சொன்னா, இது என் நிலை அல்ல. இந்த அவமானம், இந்த குறைவு, இந்த வனாந்திரம் என் நிலை அல்ல. என் நிலை எதுன்னு சொன்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஹல்லேலூயா. அப்ப நான் ஸ்தோத்திரம் பண்ணும்போது I am not reacting to this. வனாந்திரத்துல போகும்போது முறுமுறுத்து அழிந்து போனார்கள். நான் முறுமுறுக்க போறது இல்ல. நான் என்ன பண்ண போறேன்?
நான் போய் சேர வேண்டிய என் தேசத்தை நான் சேர்கிறபடினாலே அந்த ஆசீர்வாதத்தை குறித்து நான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்பிரபஞ்சத்தின் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு அதான் ஸ்தோத்திரம் பண்ண எல்லாவற்றிலையும் லேர்ன் பண்ணுங்க. இதெல்லாம் லைஃப் எல்லாம் மாறணும். கண்ணில் தண்ணி ஊத்தும், வேதனை இருக்கும், இருதயம் குத்தப்படும், உடைக்கப்படும், கால்கள் வலிக்கலாம், உடம்பு வலிக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இத நடுவுல உங்க இருதயம் என்ன பண்ணுச்சுன்னா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், நீ சொன்னதை செய்கிற கர்த்தர், இவைகளையும் நான் கடந்து வரும்படிக்கு நீர் எனக்கு கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், நீர் இதுல மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நான் வெளியே வரும்பொழுது சுத்த பொண்ணாய் நான் விளக்குவேன். ஆமென். அன்பு திறக்கப்படணும். புரியுதா உங்களுக்கு? அது சித்தம், இது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. வாசிக்கலாமா? ரோமர் 8:25. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதான் சோதனை பண்றேன். சகலமும் எதுக்கு நேரம் வருது? எனக்கு எந்த ஒரு காரியம் தீமைக்கு வரவே முடியாது. எல்லாமே எனக்கு எதுக்கு வரணும்? என் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், என் காது கேட்காம இருக்கலாம், என் இதயம் உணராம இருக்கலாம். ஆனா சத்தியம் என்னன்னு சொன்னால் எனக்கு தெரியும். சகலமும் எதுக்கு இருக்கு? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இருக்கும்போது என்ன பண்ணா உங்களுக்கு ஸ்தோத்திரம் தான் வாயில வந்துட்டு துதிக்க ஆரம்பிப்பீங்க, முறுமுறுக்கவே மாட்டீங்க, கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15 வசனம் வாசிக்கலாமா? 1 பேதுரு 2 நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். ரொம்ப முக்கியமானது. இதை கேளுங்க. தேவனுடைய சித்தமா இருக்கு. என்னவா? நன்மை செய்கிறதுனால அது அறியாமையினுடைய அடக்குவது, அந்த மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது. நன்மை செஞ்சு சொல்ற சித்தம், இது தேவனுடைய சித்தம். So you have to do good. நன்மை செய்துதான் ஆகணும். அங்க தீமை செய்ய முடியாது. பலிக்கு பலி இந்த வேலை முடியாது. புரியுதா உங்களுக்கு? இதுக்குதான் நீ வேணும், இதுக்குதான் பலன் வேணும் உங்களுக்கு. முதலாவது தேவ சித்தம் என்பதை நீ அறியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். More you start loving. அங்க ரொம்ப அழகா படிச்சோம். கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசமும் பரிசுத்தவான்கள் மேல உள்ள அன்பு. அன்பு அதை செய்ய முடியும். அன்பு என்ன செய்ய முடியாது. அப்படி அறியாமையை அடக்கணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். ஆமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. யூ ஹேவ் டு. நான் நன்மை செய்யணும். நன்மை செய்யற சுற்றி தெரியும்னா பார்க்கணும் நம்ம. ஏன்னா தேவ சித்தமா இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்க சொன்னா பிலிப்பியர் 2:13 பாருங்களேன். பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்ன உண்டாக்குறார்? விருப்பத்தையும் செய்கையும் உங்களிலே உண்டாக்குகிறவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவுள்ள சித்தத்தின்படி. See, that's what you receive there. உள்ள பாடல். ஆண்டவர் உங்களோட கூட இடப்படுறார். அது என்ன பண்றாரு? செய்கையா மாத்துறாரு. தியானம் செய்யறது ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பேர் இருக்க தேவன் நமக்கு இங்க ஆராதிக்க நம்ம கொண்டு வந்திருக்க. எத்தனை கிருபை, எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் இல்ல, தேவனை விட்டு விலகி போன எத்தனையோ உண்டு. ஆனா நம்மையோ கர்த்தர் என்ன பண்ணார்? கிருபையாய் தாங்கி கொண்டார். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சித்தமா இருக்கு. அது விருப்பத்தை செய்யும். அதனாலதான் உள்ள அந்த பாடல் போடும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா தேவ சித்தத்தை செய்ய மனதா இருக்கிறபடினாலே இது தேவனால் உண்டானதா, இது என்னால உண்டானதா, மனுஷனால உண்டானது என்பது தெளிவா உங்களுக்கு தெரியும். தெரியாதுன்னா கிடையாது, தெளிவா தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால அவர் சொல்றாரு, என்ன பண்ண சொன்னார்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அந்த விருப்பத்தை செய்ய என்ன பண்ண உண்டாக்கி இருக்கிறார். ஆகினால அது யாரும் இல்ல, ஆண்டவர் தான் இந்த காரியத்தை என்னதான் வச்சு செய்யறாரு. ஏன் நன்மை செய்ய வைக்கிறாரு? ஏன் ஆண்டவர் பண்ண வைக்கிறாரு? காரணம் இது தேவ சித்தமா இருக்கிறது. ஏன் பொறுமையா இருக்க சொல்றாரு?
இது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. Thank you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3 பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பாருங்க, நீங்க பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து என்ன பண்ணுமா? கனம் எல்லாம் பாத்துங்க, சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளணும். Dominion. சரீரத்தை ஆண்டு கொள்ளணும். Everyone has to be holy, it has to be honorable. ரெண்டு, சரீரம் பரிசுத்தமா இருக்கணும், கனம் உள்ளதா இருக்கணும், கனவீனம் உள்ளதா இருக்க கூடாது. இது தேவ சித்தம். இது என்னது? தேவ சித்தம். ரொம்ப அழகா இருக்குது. பரிசுத்தமாய் வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு கொடுக்க வேண்டும். ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, சித்தத்தை அறிகிற அறிவே எனக்கு தந்தருளுவீராக. உம்முடைய சித்தத்தை செய்யும்படிக்கு என் இருதயம் ஆண்டவரே தெளிவடையும்படிக்கு நான் பண்ணிக்கிறேன். இல்ல சொல்ல முடியாது உங்களால. ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ரெண்டு பாயிண்ட் மட்டும் சொல்லி கொடுப்பாங்க. அடுத்தது அவர் பவுல் அவங்களுக்கு எழுதும் போது கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல 9 சொல்லும் போது 2வது சொல்றாரு, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் என்னவா? சம்பூர்ணமா. இது தேவனுடைய திட்டம், தேவ சித்தமாய் இருக்கிறது. என்ன, நீ கனி கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளணும்னா நான் தேவனுடைய சித்தத்தை அறிகிறது மாத்திரமல்ல, என்ன பண்ண, கனி கொடுக்க இருக்கணும். கனி கொடுக்க எப்படின்னு சொன்னா, வார்த்தையை பெற்று வாழ்க்கையில அதை என்ன பண்ண அபியாசப்படுத்தி அப்பொழுதுதான் கனி கொடுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? கனி தானா வராது. போட்டுட்டா வளர்ந்து வரும். வளர்ந்து வர்றது என்ன பண்ணணும்? காய் முளைச்சி பூ காய் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஆகும், கனி ஆகும். அது அந்த சாரத்தை எடுக்கலன்னு சொன்னா நீங்க பாத்துக்கலாம், அந்த மரம் ஆகும், அப்படியே செத்து போய் சும்மா இருக்கும். அதை எடுக்க முடியாது, அதாவது கனி கொடுக்க முடியாது. இட் இஸ் நாட் டேக்கன். அதே போல நம்ம என்ன சொன்னா, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டோம்னா தேவ வார்த்தையை எடுத்து என்ன பண்ணணும், வாழ்க்கையை அபியாசப்படுத்தி வாழ்க்கையை மாற்றினாதான் என் வாழ்க்கையில செயல்பாடுகள் என்ன பண்ணும், கனிகளை கொடுக்க ஆரம்பிக்கும். அவன் இல்லைன்னு சொன்னா கனிகளை கொடுக்க முடியாது. அந்த நற்கிரிகள் செய்ய அதுக்கு என்ன வேணுமா சொல்றாரு, சகலவித நற்கிரிகளிலும் பெருளாய் இருக்கும்படி தேவன் உங்களிடத்துல சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப நம்மிடத்துல அந்த கனி கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, கிருபையை பெருக செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இது எந்த இடத்துல கனி கொடுக்க முடியல, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஊழியத்துல, எல்லாத்துல, ரிலேஷன்ஸ், உறவுல, பைனான்சஸ்ல எல்லாமே நீங்க எடுக்கணும். எல்லாத்தையும் என்ன இருக்குதா இல்லையா, நம்மளால இந்த உறவு என்ன சொல்றது, அந்த கனி கொடுக்க முடியுதா இல்லையா. என்ன பண்ணிடாதீங்க, எக்ஸ்கியூஸ் கொடுத்துடாதீங்க, அடுத்தவங்க மேல குறை சொல்லாதீங்க. கனி கொடுக்கிறது ஞாபகத்தை கொள்ளணும், கனி கொடுக்கிறதுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்ல. கனி கொடுக்கிறது என்னை சார்ந்தது. நான் வெட்டப்பட்டு கிறிஸ்து என்கிற அந்த என்ன சொல்றது ஒலிவ மரத்துல ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப சாரம் பூரா அங்க, இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. இப்ப கனி கொடுக்கிறது எங்க இருக்குது, நான் செய்யணும். கனி கொடுக்கிறது என்னிடத்துல இருக்கிறது. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த சாரத்தை பிடித்துக் கொண்டு, வசனத்தை பிடித்துக் கொண்டு, வார்த்தையை பிடித்துக் கொண்டு, தேவ சித்தத்தை அறிந்து என் வாழ்க்கையை நான் செயல்படும் போது என்ன பண்ண சொன்னா, என்னை சுற்றி இருக்கிற யாவரும் புசிக்கும்படி நான் கனிகளை கொடுக்கிறேன். நல்லா புரிஞ்சு, ஒரே
பிரச்சனை எழுப்புது. சரிங்களா? ஒரு பிரச்சனை எழுப்பும். இந்த பிரச்சனை எழும்பும் போது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிரச்சனை எழும்பும் போது காரணம் என்ன சொன்னா, ஏதோ ஒரு குறை இருக்கு. ஒரு குறை இருக்கிறதுனாலதான் அது எழும்பிட்டு. ஒரு குறை என்னது எழும்பாது. இப்போ நம்ம இருக்கிறோம், என்ன சொல்றது, கோபம். தானே எப்படி கோபம்? ஏதாச்சும் ஒண்ணு நடக்கணும், ஏதாச்சும் ஒண்ணு நடந்தாதான் கோபம் வரும். அப்ப என்னன்னு சொன்னா, ஏதோ ஒரு குறை இருக்கிறதுனாலதான் என்ன பண்ணுது, இந்த கோபம் வெளியே வருது. இப்ப அவங்களுக்கு என்ன இல்லைன்னு சொன்னா, அது நிறைவு இல்லை, குறைவுதான் அங்க இருக்குது. இப்ப நானு நிறைவானவரை வைத்திருக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. எந்த யாரு இருக்கிறா? நிறைவானவர் இருக்கிற. இங்க குறை இருக்குது. இப்போ நானு அந்த குறையை போக்கணும்னா நிறைவை கொடுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், குறைவு வந்த உடனே நாம நிறைவை நான் அவரை தள்ளி வச்சுட்டு நம்முடைய குறைகளை கொடுக்கணும். அதனாலதான் நிறைவு வர மாட்டேன். நிறைவானவரை கொடுக்கணும். அப்ப என்ன செஞ்சுச்சோம்னா, நாம என்ன பண்ணோம், கனியை கொடுக்கணும். அதனாலதான் அந்த கனியை குறித்து பேசுறோம். 5 நம்ம இதுல 5:22 வாசிக்கும் போது, கலாத்தியர் 5:20 வாசிக்கும் போது பாருங்க, ஆவியின் கனியோ அன்பு, சாந்தம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆமென், ஆமென், பிரைஸ் லார்ட். அப்ப யாருக்கு இருக்குது? உலகத்துல இருக்கா? இல்ல. யாருக்கு இருக்குது? அப்ப நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுமா இல்லையா? we have to produce. அப்ப ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு தான் சொல்றாரு, கிருபை கேளு, சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்ப கனி கொடுக்க தேவ சித்தம். பிதா மகிமைப்படுவார். மிகுந்த கனியை கொடுக்கணும். பிதா மகிமைப்படுவார். இது தேவ சித்தம். அப்ப என்னத்துல என்ன பண்ணணும்? பெருகணும். அப்ப எனக்குள்ள இருக்கிற நிறைவை கொடுக்க நான் கற்றுக்கொள்ளணுமே தவிர என்ன பண்ணக்கூடாது, என் குறைவை கொடுத்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை அறிகிற அறிவில் 3வது சொல்லும் போது பாயிண்ட்ல எழுதுறாரு, ஜெபம், வேண்டுதல். என்ன கேட்கிற ஆண்டவர்கிட்ட, அவங்களுக்கு தேவனை அறிகிற அறிவில் அவங்க என்ன பண்ணணுமா, விருத்தி அடையணும். நல்லா புரிஞ்சுங்க. தேவ சித்தத்தை அறிகிறதுல ஃபர்ஸ்ட், 2வது கனி கொடுக்கிறது சொல்லிட்டாரு. இப்ப 3வது சொல்றாரு, தேவனை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியமானது. தேவனை அறிகிற அறிவு. தேவன் என்ன எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து, என்னை குறித்து அவர் என்ன வச்சிருக்காரு சொல்லி நம்ம பார்க்கணும். எரேமியா 29:11 நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வருஷம் வாசிக்கலாம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்போ என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவரா, எனக்கு தீமைக்கல்ல சமாதானத்துக்காக என்ன பண்றாரு, நினைவாய் இருக்கிறார். அப்ப எங்க அப்பா எப்படி இருக்காரு, இப்படிதான் இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும். நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். எங்க அப்பா எப்படிப்பட்டவர், நன்மையை கொடுக்கிறவர். அப்ப என் தேவனை குறித்து எனக்கு அறிவு எப்படி இருக்கணும்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் யாருன்னு சொன்னா, என்னை குறித்து எப்பவுமே நான் நினைவா இருக்கிறார். 2வது எப்படிப்பட்ட நினைவுகள், தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு. நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படிக்கு. அடுத்தது அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா, நன்மையானதை தான் கொடுப்பார், அதிக நிச்சயம். நன்மையை தவிர வேற எதையும் கொடுக்கவே மாட்டார். தகப்பனை குறித்து நமக்கு தெரியணும். அது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16-17 பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்படிப்பட்டவர் அவரு, அன்பாகவே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன அர்த்தம் சொன்னா, நான் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் அவருக்கு நான் கடந்து போவேன்.
என் காரியங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லணும். என்னை நடத்தும்படிக்கு அவர் என்ன பண்ணுவாரு? ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்? கோபப்படுவார். நெடுந்த நாளிலே முடியாது, மங்கியருக்கு தெரிய அணையாத அப்படிப்பட்டவர். அப்ப எனக்கு அவர் குறித்த அறிவு இருக்கு, பாடுவார். அப்புறம் என்ன அர்த்தம் சொன்னா, நான் எதுக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. எதனால என்ன பண்றேன்? அப்படி போய் பேச அவர்கிட்ட நானு சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அடுத்தது வாசிக்கலாம். அது முடிக்கும் போது கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்க. ரொம்ப முக்கியம். அறிஞ்சாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்? நடக்கும். ரொம்ப முக்கியம். நடக்கிறது வாசிக்கலாம். நமக்கு தெரிஞ்சது அவருக்கு பிரியம் உண்டாக எப்படி நடக்கலாம்? எபிரேயர் 11:6 வாசிக்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது, ஏனென்றால் தேவனுக்கு சேருகிறவன் உண்டு என்றும். விசுவாசம் இல்லாம என்ன பண்ண முடியாது? பிரியமா இருக்க ஞாபகம். அப்ப விசுவாசத்துல வளர்ந்தே ஆகணும். உங்களுக்கு வேற வழியில எல்லாம் எப்படி சொன்னா, 7 மலை ஏறி ஓட்ட போட்டு காது குத்தி கண்ணை குத்தி இதை பண்ணி அதை சேர்த்து உபவாசம் போட்டு இப்படி எல்லாம் பிரியப்படுத்தவே கிரியினால் அவர் பிரியப்படுத்தவே ஞாபகம். கிரியினால் அது பிரியப்படுத்தவே விசுவாசத்தினால்தான் அவர் பிரியப்படுத்த. ஆமென். அந்த கிரியைகளுக்கு ஒன்றுமே இடம் கொடுக்காது. செஞ்சோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்ய கிருபை தந்தார், பலன் தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா வாசிச்சுன்னா அவருக்கு பிரியமா இருக்கணும்னா விசுவாசி. அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். விசுவாசத்தை தேவ வார்த்தை அப்படியே நம்பி ஏற்றுக்கொண்டு நடக்கிறவளாய் மாறணும். இன்னொரு வாசிக்கலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 147 சங்கீதம் 11 வசனம். Psalm 147:11. நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நமக்கு பயந்து நமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல், நமக்கு பயந்துன்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா என்ன பயத்துன்னா, அன்பினால உண்டா இருக்கிற பயம். கர்த்தருடைய வார்த்தை, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். வார்த்தை, நீங்க அன்பு கூறுவாரான என் வசனத்தை கைக்கொள்ளுங்க. The fear of the Lord is fulfilling. Praise the Lord. தன் கிருபைக்கு அப்படின்னு சொன்னா என்ன? தேவன் அவர் எல்லாவற்றையும் நமக்காய் செய்தார். என்னாலே அல்ல, தேவனாலே எல்லாம் உண்டான்னு சொல்லி அந்த கிருபை தேவ பலத்துக்காய் காத்து இருக்கிறவனுமே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை பாருங்களேன். எபிரேயர் 13:16 வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். பலிகள் ஆண்டவர் பிரியமா இருக்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். பலிகள் ஆண்டவர் பிரியமா இருக்கு. ஆனா எப்படிப்பட்டதா இருக்கணும்? அது நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். ரொம்ப அழகா சொல்லி அங்க கூட எப்படி ஆக்கிய அழகா சொல்றாரு. அப்ப நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நன்மை செய்கிறது நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். அதே மாதிரி தான தர்மங்கள் செய்வது என்பது நமக்கு என்ன பண்ணணும்? வாழ்க்கையா இருக்கணும். கம்பேஷனேட் ஹார்ட் வெரி இம்பார்ட்டன்ட். மனதுருக்கத்தின் இருதயம் ரொம்ப முக்கியம். அவர் மனதுருக்கத்தின் தேவன். அவர் மனதுருக்கிறதுனால தான் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென். பிரைஸ் உங்களுக்கு இதெல்லாம் ஆண்டவரோட பிரியம் இருக்காது. அதனாலதான் நம்ம பலிக்கணும். நம்ம ஸ்தோத்திர பலிக்கணும். துதிக்கும் போது ஆண்டவர் பிரியமா இருக்கணும். ஏன்னா இருதயத்திலிருந்து வரணும், வாயிலிருந்து வரக்கூடாது. கிரியை சார்ந்திருக்க தேவ அன்பை சார்ந்திருக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாத்தையும் சில வசந்தோடு சில காரியங்கள் பார்த்து ரோமர் 8:6-8 வாசிக்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமென். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அப்ப மாம்ச சிந்தை உடையவன் என்ன பண்ண முடியாது? தேவனுக்கு. அப்ப யார் பிரியமா இருக்க முடியும்? ஆவியின் சிந்தை. இவ்வளவுதான் சிம்பிள். புரியுதா உங்களுக்கு? அப்ப மாம்சத்தின் படி எதுவும் ஒன்றும் உதவும். ரீசெண்டா படிச்ச ஒரு யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு புக்கு
அவங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த புக்கை வந்து எழுதும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இதை வந்து என்ன சொல்றது, சரி, இந்த பிள்ளை பெற்றெடுக்கிறது குறித்து ஒரு புஸ்தகம் அவங்க எழுதுறாங்க. அதை எழுதும் போது என்ன போட்டாங்கன்னா இந்த இந்த புஸ்தகம் வந்து பைபிள் மாதிரி, இந்த பிரசவத்திற்கு வந்து அறிந்து கொள்வதற்கு இது பைபிள் மாதிரி எழுதிட்டாங்க. அது கேஸ் போட்டிருக்காங்க. மனசு கிறிஸ்தவர்களுக்கு வந்து மனஸ்தாபம் வாங்கி போடுறாங்க, பைபிள் வார்த்தை போடுறாங்க. புரியுது அவங்க நிலைமை. இதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைபிள்னா என்னன்னு தெரியும், அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன. பைபிள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இட் இஸ் a collection of books. புத்தகம் அல்ல, புத்தகங்கள். அதனுடைய அர்த்தம் புரியுது உங்களுக்கு. நமக்கு இது கிடையாது, மாம்சத்துக்கு கிடையாது. அது தூக்கி போட்டு கீழே போட்டாங்க, பிடிச்சிட்டாங்க, அது தீக்கு வந்துருச்சு, அது வந்து என்ன பண்ணாங்க, இது பண்ணிட்டாங்க, தேவ தூஷணம் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன்னா எழுத்து கொள்ளும், ஆவியோ உயிர் பிடிக்கும். இது எதுக்கு எழுதப்பட்டதுன்னா எனக்கு தெரியாது, எழுதலன்னா எனக்கு தெரியாது, அதுக்கு தானே தவிர இது வந்து இதை வந்து என்ன பண்ணிடாதீங்கன்னு சொல்றேன், இயேசுவோட கம்பேர் பண்ணிடாதீங்க. இது அச்சிடப்பட்ட பேப்பர். அந்த எழுத்து வெளிப்பாடாகும் பொழுதுதான் அந்த மகிமையுள்ள கிறிஸ்து வெளிப்படுவார். ஆமென். சும்மா சின்ன என்ன சொல்றது, மாம்சம். புரியுதா உங்களுக்கு? இந்த மாம்சத்துக்கெல்லாம் அடுத்தது இது வந்து சர்ச் இல்ல, இது பில்டிங். நீங்களும் நானும் தான் சபை. புதிய ஏற்பாடு எடுத்து வாசிச்சு பாருங்க. நீங்களே தேவனுடைய அதனாலதான் பரிசுத்தமா வைத்துக்கொள். பரிசுத்தமா, நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம். ஏன் சொல்ற, நீ ஆலயம். நீங்களும் நானும் கூடி வந்திருக்கிற ஒரு இடத்துல இதுதான் உங்களுக்கு சர்ச்சா போச்சு. நீங்களும் நான் தான் தேவனுடைய ஆலயம். இன்னைக்கு என்ன இருக்கு, பரிசுத்தவான்கள். நீங்களும் நானும் தான் பரிசுத்தவான்கள். நாம் கூடி வந்திருக்கிறோம். மாம்சத்துல போயிடாது, மாம்சத்துல தயவுசெய்து போயிடும். மாம்ச சிந்தை மரம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரோமர் 8:2 வருது. மாம்சத்தின்படி பிழைத்த நாம் மாம்சத்துக்கு கண்ணாடி அல்ல, மாம்சத்தின்படி பிழைத்தால் 8:12-14 சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். கடைசியை முடிச்சிடுறேன் நான். அந்த வசனத்தை பிடிக்கும்போது சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீதிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படவும். அதான் சொல்லி அவரு வேண்டுதல் செய்ய சொல்லி முடிக்கிறாங்க. அதை எபேசியர் 1:19 வாசிக்கலாமா? எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். பிரைஸ் லார்ட். எப்படிப்பட்ட வல்லமையா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே. பிரைஸ் லார்ட். அப்போ இயேசுவானவரை உயிரோட எழுப்பின அந்த வல்லமையின்படியே அந்த வல்லமை நமக்குள்ளே செயல்பட கர்த்தர் தந்திருக்கிறார். we have the same power. அதனால்தான் வந்து அப்போஸ்தலர் 1:8 பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென். உலகம் எப்படியாக இருந்தாலும் சரி, எத்தனை விசுவாசம், எத்தனை காரியங்கள் இருந்தாலும் சரி, சுயபலம் எல்லாவற்றின் மத்தியில நீங்கள் ஜெயமெடுக்கும்படி இந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீதிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி உண்டாவதற்கு. You need the power to overcome all these things and reflect Jesus. சகல உலகமும் மாம்சமும் பிசாசும் உங்களுக்கு பாவத்தையும் நீங்க மேற்கொண்டு இயேசுவை வெளிப்படுத்தும்படிக்கு இந்த வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Use this power to reflect Him. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இப்ப நீங்க ஆயத்தமா இந்த காரியங்களுக்கு ஆயத்தம் போது இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா ஆண்டவரிடத்துல நீங்க கேட்பீர்கள், அப்பொழுது உங்களுக்கு அதான் பிரச்சனை. ஏன் நிறைய நேரத்துல அதான் யாக்கோபு ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. நேரத்துல யாக்கோபு சொல்றாரு, நீங்க வேண்டுதல் பண்றீங்க, கேட்கறீங்க, ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. ஏன் தெரியுமா? நீங்க என்ன கேட்கறீங்க? உங்களுக்கு ஏற்ற மாதிரி chapter 4 நினைக்கிறேன், ஜேம்ஸ் chapter 4 நீங்கள் விண்ணப்பம் பண்ணி உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று எதை நிறைவேற்றும்படி? What you want. It was not for the kingdom. அதனால என்ன பண்ண உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க சொன்னா, உலக பொருட்கள் உலக காரியங்கள் கிடைக்கிறதுனால அந்த ஆசீர்வாதங்கள்னால நம்ம திருப்தி அடைகிறாங்க. இல்ல, அதான் லீஸ்ட், அதுதான் தரமட்டும். அதான் புரிஞ்சுக்கணும். அது எது உங்களுடைய ஆசீர்வாதம் தெரியுமா? அவரை போல இந்த பூமியில நீங்க செயல்படணும். That is your blessing. ஏன்னா அநேகரை விடுவிக்கும்படிக்கு, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். என்னைக்கு உங்களுடைய காரியங்களை உங்க வட்டத்தை உடைச்சிட்டு நீங்க வெளியே வரீங்களோ, உங்கள் காரியங்களை எல்லாம் வச்சு விட்டுட்டு தேவ காரியத்துக்கு கண்ணை வைக்கிறீங்களோ, அப்பொழுது இவை எல்லாத்தையும் நீங்க மிதிச்சு நடப்பீங்க. எல்லாம் பாதங்களுக்கு கீழே, எவ்வளவு பெரிய சார்ந்தாலும் எல்லாம் பாதங்களுக்கு கீழே. ஏன்னா உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். பார்க்க பார்வை மாறணும். இந்த சின்ன 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 சின்னதெல்லாம் என்னமோ போலியா பார்த்துக்கிறேன். அத இவங்க சொன்னாங்களே, ஆச்சரியர்கள் அங்க இருக்கிறாங்க, அவங்க கண்ணிலே நாங்க வெட்டிகளி, எங்க கண்ணிலே வெட்டிகளி. அது மாதிரிதான் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கோம். அதனால பெருசா தெரியுது உங்களுக்கு, உலகம் பெருசா தெரியுது, மனுஷன் பெருசா தெரியுது, அதிகாரங்கள் பெருசா தெரியுது, வியாதி பெருசா தெரியுது, பலவீனங்கள் பெருசா தெரியுது, பெருசா தெரியுது. சித்தமான அந்த வாரத்துல எப்படி எல்லாம் நீங்க வந்து என்ன சொன்னா ரிசீவ் பண்ணணும்.